வீட்டில் இருக்க நுங்க கூட வெட்டி சாப்பிட்னா கஷ்டமா இருக்குமா இந்த வீட்டு பசங்களுக்கு. வெயிலுக்கு எவ்வளோ நல்லது, நல்லா எல்லாம் நுங்கா இருக்கு. பசங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடுங்க, வெட்டி கொடுத்தா சாப்பிடுங்க. அதுங்களே எப்படி சாப்பிட சொன்னா அப்படியே சாப்பிடுங்க. வசந்தி கூப்பிட்டீங்களா தான்? ஏடி இந்த நுங்கு வெட்டின்னு வந்து போட்டு 2 நாள் ஆகுது. ஏன் வெட்டி சாப்பிட்றத உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? எங்கத்த அப்புறம் வெட்டலான்னு பார்த்தா 2 நாள் ஆகிப்போச்சு. அவர் வந்தோடனே வெட்டி தருவார்னு பார்த்தா எங்கே லேட்டாக வராரு. அதுமா வரத்துக்கு 6 மணிக்கு மேலே ஆகுது. அப்புறம் எங்கள் வெட்டி கேட்குறதுட்ட. ஆமாம், இது பெரிய கம்ப சுத்திரம் பாரு, மரத்து மேலே ஏறி வெட்ட போறீங்க. உலை வெட்டது போட்டு வச்சுக்கிறாங்க பணக்கூடியே. அதை வெட்டி சாப்பிட்டு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. உடம்புலாம் நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த கத்தி எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு தேடி 2 நாளா. இந்த கத்தி எங்கே தேத்திங்க? கத்தி எங்கள் ஏறவனத்து மேலே சொல்லி வச்சிருந்தேன். அது கூட பார்க்கலையா நீ? நல்லா சுற்றி பார்த்தேனே இல்லையா? அந்த கச்சையத்திலே போய் தான் எடுத்து வந்தேன். இப்போ சரி பேசினே இருக்காத. இதை பசங்களுக்கு எதுவுமே கொடு. நீங்கள் 2 எடுத்துங்க. அதெல்லாம் முதல்ல வெட்ட போது சாப்பிட்டேன். இல்லை பசங்களுக்கு தான் வெட்டிருக்கேன், நீ 2 எடுத்துக்கோ. என் பிள்ளை என்ன பண்ணுறாங்க? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கோமதி ஃபோன் பண்ணிச்சு, வந்து இருக்கா. என்ன விஷயமா காலையில் வராங்க? அது என்ன விஷயம், ஏது விஷயம் எதுவும் சொல்ல. கோமதி ராதிகா வந்தால் வராங்களா? அச்சோ 2 பேரும் வராங்களா? என்ன விஷயம் தெரியலையே. ஆமாத்த 2 பேரும் வராங்களா? ஐயோ எனக்கு கையும் விடல காலம் விடல, என்ன விஷயம் தெரியலையே. நீங்கள் ஏற்ற பார்த்துறீங்க, ஒன்றும் இருக்காது. இவங்க சும்மா தான் வருவாங்க. சரி இந்த நுங்குல துள்ளவையே முதல்ல அரிசி கழுவி போடு. வந்தால் சாப்பிட்டு தான் போவா கோமதி ராதிகாவை. இதெல்லாம் அரிசி கழுவி போட்டேன், குழம்பு கூட ரெடி பண்ணியிருக்கேன். வரும்போதே காலை சுத்தணி ஊற்றின்னு தான் வருவாங்க. மணியாச்சுன்னு. சரி இந்த நுங்குல டூல போட்டு கொஞ்சம் உள்ளே வந்து வெங்காயத்தை எல்லாத்துக்குங்க. இது வரடி காப்பி போடுறதுக்கு பால்லாம் இருக்குதா? பால் கொஞ்சம் இருக்க கடையில் போய் தான் வாங்கி வரணும். காலையிலேயே மொத்தமாக வாங்கி வச்சுக்க மாட்டியா? உங்களுக்கு மட்டும் தான் பால் வாங்கினேன். இவங்க வருவாங்க இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. நான் போய் வாங்கி வரணும். சரி அருண் கிட்ட கொடுத்து அனுப்பினா நான் வேணுமா வாங்கி வந்துட சொல்லு. சரி நீங்கள் இந்த நுங்கு 2 வாரம் வச்சுட்டு வாங்க. முதல்ல உள்ள வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அவர் ஃபோன் பேசினு கரெக்டாக ராதிகா வர என்ன வீட்டு சண்டை எடுக்கிறதுக்கு வரான்னு தெரியல. அவள் சண்டை எடுக்கிறதுக்கு என்ன தெரியுது? எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்ல. மணி தான் 5 சவரம் போல கத்தி நிற்பா. 5 சவரம் 5 சவரம் போட்டுமே. அப்புறம் எது சண்டை எடுப்பா? அவளை பற்றி உனக்கு தெரியாது. எதுவுமே இல்லைனாலும் எதனா ஒரு கதையை தூக்கின்னு இருப்பா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆட்டோ வர சத்தம் கேட்குது, ஏந்துருங்க. ஆட்டோ நம்ம வீட்டு வசதியாக தான் நிற்குது. வாடி வா கோமதி. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேனே. அதுலேருந்து ஃபோனாக அடிச்சதான் எடுக்கவே மாட்டேங்கிறேன். நான் தான் பண்ணி இப்போ ஃபோனை உள்ளே வச்சுட்டேன். ஃபோன் எங்கே எடுத்தனா திரும்பவும் அதே இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துடுறேன். கலந்து ஃபோன் பண்ணியா? காதை கேட்கல எனக்கு. அப்புறம் தான் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், வந்துனே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ராதிகா இங்கே அதுக்கு எங்கள் ஆட்டோக்காரிட்ட சண்டை போட்டுருக்கா வருவா. உங்களுக்கு இதே வேலையாக போச்சுமா, எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுன்னு இருப்பா. சரி என்ன விஷயமா காலையில் கிளம்பி வந்துருக்கீங்க? பசங்களை ஸ்கூல் காமிச்சிங்களா இல்லையா? வீட்டை சமைச்சியா இல்லையா? காலையில் கிளம்பி வந்துருக்கீங்க அப்படின்னு முக்கியமான விஷயம். ஏமா அது ராதிகா வந்து சொல்லுவா, நான் சொல்லிட்டே வச்சுக்க. அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன், நீ எதுக்கு முன்னாடி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு திட்டுவா. வந்து இருக்கிறா கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இன்னும் நல்லா பண்ணி தெரியல ஆட்டோ வேண்ட ராதிகா கேட்குற காசை கொடுத்துட்டு வேண்டிய எதுக்கு சண்டை போட்டுருக்கா? ஆமாம் கேட்ட பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துறேன். பணம் மரத்தில் தானே காய்க்குது. ஆமாம் 5க்கோ 10க்கோ கஷ்டப்படுறது அவங்க தெரியும். வாயில ஈஸியாக வள சொல்லிடுவோம் உட்காந்துங்கன்னு. ஏமா காசை கொடுங்கம்மா, மணியாவது. இங்கே பாரு 100 ரூபாய் தான் தர முடியும், 200 ரூபாய் தர முடியாது. ஏமா நீங்களே மனசாட்சி படி சொல்லுங்கம்மா, எவ்வளோ தூரமா 100 ரூபாய் எப்படிமா கட்டுப்படியாகும்? அப்புறம் திரும்பி போகும்போது வேற எம்டியா போனோம். நீ எம்டியா திரும்பி போகிறதுக்கு நான் சேர்த்து காசு தரணுமா? வரத்துக்கு மட்டும் தான் காசு தர முடியும். நீ திரும்பி போகுது எம்டியா போகுது எனக்கு காசு தர முடியாது. பெரிய ரோதனையா போச்சு இந்த பொம்பளை கிட்ட. இங்கே பாரு பொம்பளை கிம்பளை சொன்னு வச்சுக்க, பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், புரிஞ்சுதா? உங்களுக்கு காசை கொடுமா. அனுப்பிட்டேன் பாரு, வந்துச்சேன் பாரு. ஏமா என்னம்மா 100 ரூபாய் அனுப்பிச்சிருக்கா? 200 ரூபாய் அனுப்புமா. என்கிட்ட இருக்கிற காசு 100 ரூபாய் தான். வேணும்னா இது பண்ணிக்கோ, இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சு விடு. என் ஃபோனுக்கு கூப்பிட்டியா? அதை வரேன். சரியான சாவுகிராக்கியா இருக்கும் பொழுது எங்கேருந்து வந்து சேருதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்மக்கிட்டே ஏமாத்துறது. 200 ரூபாய் வேணுமா? 200 ரூபாய். இனிமே ஆட்டோவில் ஏறத்துக்கு முன்னாடியே காசு வாங்கின்னு தான் ஏற்றணும். ஆட்டோ புக் பண்ணும்போது ஆட்டோவில் ஏறும்போது எவ்வளோ வேணா தரேன் அப்படின்னு சொல்லிடுறது. இறங்கும் போது பாதி காசு தான் தருதுங்க. இவ்வளோ தூரம் வந்துருக்கேன், டீசல் செலவு கூட பத்தாது போல இருக்குது இந்த காசு. இதுங்க பண்ணுற டார்ச்சரில் ஆட்டோ வெட்டுற வேலையை விட்டுட்டு எங்கள் என்ன கம்பெனிக்கு தான் மறுபடியும் போயிட போகிறேன். காசெல்லாம் வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? தள்ளிப்போம்மா ரோட்டை விட்டு. போய் இருக்க இடத்துல போ. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த 200 ரூபாய் 250 ரூபாய் சம்பளம் தருவாங்க. இவருக்கு 10 நிமிஷத்துக்கு ஆட்டோவில் வந்ததுக்கு 200 ரூபாய் தரணுமா? யார்கிட்ட வந்து வேலை காமிக்கிறாரு? ஆட்டோ போகிற வேகத்தை பார்த்தா கடுப்பேற்றி அமைச்சிருக்கா போல இருக்குதா? ஆமாம் அவள் கதை நமக்கு தெரியாதா? வசந்தி நீ எங்கே வேடிக்கை பார்த்துருக்குறா? போ உள்ள போ. அத்தை இந்த நுங்குலாம் தப்பி வரமா வச்சுட்டு எல்லாம் அதை தோண்டி வச்சிருக்கீங்க. மட்டும் உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த கரெக்ட் டக்கு கொடுங்க. சரி முதல்ல காப்பி போட்டு கொடு, பாலை காய்ச்சி. சரி வாங்க பின்னாடி வாங்க. கோமதி உள்ள வராதியா கொடுங்க. அண்ணியா இந்த வேகம் ஓடுது. என்ன நுங்கு எடுத்து சாப்பிடுங்க 2 பேரும். கை கல்ல கழுவி வரேன். என் மாமியார் கூட நான் அவ்வளோ பயந்தது கிடையாது. எல்லாரும் சிட்டா வந்துட்டாங்க. நுங்கு பரவாயில்ல, யாரும் நுங்கா தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒருத்தரும் இல்லையா? ஒருத்தர் யாருக்கானா? இவ்வளோ நேரம் 2 பேரும் இங்கே தானே இருந்தாங்க, மாமியார் மருமகளா. நீ வரதை பார்த்தா எந்த உள்ள ஓடினாங்க. எது நான் வரதை பார்த்து ஓடினாங்களா? எவ்வளோ திமிரு பற்றி எடுத்துக்கா? எங்கள் ஆத்தாக்கு இருக்க திமிரு யாருக்கும் இருக்காது. என் அன்னைக்கு அதுக்கு மேலே என் ஆளுங்களை பார்த்தா பேய் பார்க்குற மாதிரி, இதெல்லாம் பூதத்தை பார்க்குற மாதிரி இருக்குதா? அது அவங்க தான் கேட்கணும் எதை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு. இது என்ன நுங்கு கையில் அம்மா தானே வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. வா உள்ள போய் சாப்பிடலாம். ஆமாம் வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை வான்னு கூப்பிட்றதுக்கு வாய் கிடையாதுங்க. இருக்கிறவங்க யாருக்கா நுங்கு கொடுத்தாங்களா? பிச்சைக்கறி மாதிரி வாங்கி கையில் வச்சு நின்று இருப்பேன். ஒருத்தி கூறு கட்டுவேன். நுங்கு காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேது. அம்மா வெட்டி வச்சுக்கிது சாப்பிட்றதுக்கு. சாப்பிடலாம் கிடையாது. பிச்சைக்கறின்னு இருப்பா. இப்படியே பேக்காண்டி மாதிரி பல்ல காமிச்சு நிறு. தலையில் மொட்டை அடிச்சு சந்தனம் தடவை போகிறாங்க உனக்கு. தலைன்னு போட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்தால் வீட்டு நாற்று நேரமே கெத்தை கட்டணும். புரியுதா? அந்த பேக்கு மாதிரி இருக்காதே. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்படியே வீட்டில் இருக்க எல்லாரும் மிரளணும். ஏன் இது மாதிரி சொல்கிறேன்? பாசம் மட்டும் இருந்தால் போதும், அன்பு மட்டும் இருந்தால் போதும். நம்மளை பார்த்து அவங்க எதுக்கு பயப்படணும் மிரளணும்? அன்பு மட்டும் இருந்தால் போதாதா?
அன்பு வச்சு நாக்க தாங்க ஒழிக்கணும், நாக்க ஒழிக்க கூட யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி பேசினுக்காத, வா உள்ள வா. அண்ணா இருக்குதா இல்லையா, கிளம்பிடுதா? இன்னைக்கு நம்ம தான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம். சரி போ உள்ள போ. அண்ணா வீட்டில் என்ன குட்டி அண்ணன் இருக்குமே, எங்கே காணுமே தெரியலையே, பக்கத்தில் எங்கன்னா போயிருக்கும் போல இருக்குது. எத்தனை மணி ஆனால் நான் இருந்து பார்த்துட்டு அப்புறம் தானே போவேன், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? இப்போ அண்ணன்கிட்ட அன்னைக்கிட்டே பொறுமையாக பேசு. இந்த மாதிரி பசங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய செயலாம் கரெக்டாக செஞ்சுருங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு பேசு. கராராக பேசாத, இவ்வளோ செய்யுங்க அவ்வளோ செய்யுங்கன்னு. இதா உன் பசங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தும்போது என்ன பண்ணாங்க சொல்லு பார்ப்பேன். பசங்களுக்கு வந்து 2 பேருக்கு கம்மல் போட்டாங்கடி, புது ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க, அப்புறம் வரிசை வச்சாங்க, அவ்வளோதான். என் பசங்களுக்கு அதே தான் செய்யலாம்னு நினச்சிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லி தான் வச்சுருக்கேன். 2 பேருக்கு ஒரு சவரத்தில் செயின் பொண்ணுன்னு போடுறாங்களா இல்லையான்னு பார்க்குறேன். போடலன்னு வச்சுக்கேன், இதோட அம்மா விட வேணா, ஒன்று வேணா, ஒட்டு வேணா, உரம் வேணான்னு அவ்வளோதான் முடிச்சுப்பேன். ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? ஆமாக்கா, உன் பசங்களுக்கு மொட்டை வச்சு காது குத்தும் போது வந்து நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம், காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, புரியுதா? அப்போ உனக்கு பசங்களுக்கு வந்து கம்மல் வாங்கி போடுறது பெரிய விஷயம். அப்போ நானும் தான் நீங்கள் இருந்தேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பண்ண மொட்டை அடிச்சு காது குத்துனேன். இப்போ வந்து நல்ல வசதியாக இருக்குதுங்க, நல்லா மூட்டை மூட்டையாக அரிசி அறுவடை பண்ணுதுங்க, அப்புறம் காய்கறிலாம் பண்ணுதுங்க, வாழைக்கொலை வாழைப்பழம் எல்லாமே பண்ணுதுங்க, எல்லாமே விற்கிறதுங்க, நிறைய காசு இருக்குது, புரியுதா? இப்போ வந்து நானே 5 சவரம் கேட்கலான்னு பார்த்தேன், பசங்க 2 பேருக்கும். சரி போனால் போதும் சொல்லிட்டு ஒரு சவரம் கேட்டிருக்கேன். அதையும் செய்ய முடியல, அப்புறம் நான் அம்மா விடுனா ஆத்தா விடுனா இதே மாதிரி பேசினது கதிரி விட்டு கொடுத்து போடி. இப்போ தானே உனக்கு போட என்ன கேட்பாங்க. அது எத்தனை வருஷம் கழிச்சு? 7 வருஷம் கழிச்சு. அது நானும் சண்டை போட்டு உருண்டு பரண்டு வாங்கினேன், அப்படியே அவங்களே போட்டு கிழிச்சிட்டாங்களா? ஏமா நீ ஆச்சு அண்ணன் ஆச்சு எப்படியாவது போங்க, கூட துணைக்கு கூப்பிட்டா வந்தேன், வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், எப்படியாவது போங்க அண்ணன். அப்படி இருந்துட்டு போ. எங்கடி ஒருத்தையும் ஆளக்கானா? இப்போதான் ஓடி வந்தாங்க உள்ள, ஒருத்தரையும் காணுமே. ஏமா அண்ணே, வாங்க வாங்க வாங்க, இந்த அதிகா காஃபி குடி, கோமதி இந்த காப்பி எடுத்து வரேன். என்ன கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு அண்ணே, காப்பிலாம் குடிக்கிறதுக்கிட்ட அண்ணன் இருக்குதா இல்லையா, எங்க வெளில போயிருக்குதா? அண்ணன் கொஞ்சம் வெளியில போயிருக்கிறாருமா, சொல்லல, நம்ம வரேன்னு ஃபோன் பண்ண உடனே கிளம்பிட்டு இருப்பான். ஏன் நீ ரொம்ப தூரம் போயிருக்குதா? ஏமா நீங்க வரேன்னு ஃபோன் பண்ணீங்களா? உங்களுக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால வாங்கினா மார்க்கெட் போயிருக்காரு. அதானே பார்த்தேன், அண்ணன் வேற எங்கேயும் போயிருக்காது. கறி மீன் வாங்கினா சொல்லிட்டு போயிருக்கு தண்டி மார்க்கெட்டுக்கு. நீ தான் வச்சுக்கணும், கறி மீன் வாங்கத்துக்கு போயிருக்குது, அது வேலைக்கு போயிருக்குது தெரியல. அண்ணே சந்தைக்கு போயிட்டு அப்படியே தானே மார்க்கெட்டுக்கு போகிற சுச்சேன். ஆமாம்மா, சந்தையில் யாரும் காசு தரணுமா, அதை வாங்கி நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு கறி மீன்லாம் வாங்கினா சொல்லிட்டு போனாரு. சரிண்ணா காஃபி குடிங்க. வேணா நீ காஃபி எல்லாம் வீட்டிலே குடிச்சிட்டு வந்துட்டேன், வரும்போது கூட கடையில் ஒரு வாட்டி குடிச்சிட்டேன். காஃபிலாம் வேணாம், மோர் எடுத்துன்னு வா. எனக்கு காஃபி கொடுங்க நீ. உங்க காஃபி உட்காந்து குடி. சரி நீ மோர் எடுத்துன்னு வரதியா? உட்காரு, அப்படியே முடிச்சுன்னு இருப்பேன். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு வந்தேன், போச்சிங்களா இல்லையா, கிளம்பிச்சுன்னு தெரியல. என் மாமியார் எடுத்துன்னு கூட சொன்னேன். இண்டி மணி இன்னும் ஆகலையடி, மணி 8 தான் ஆகுது. 9 மணிக்கு தானே ஸ்கூலு. 8 மணிக்கு கிளம்பி தான் பொறுமையாக நடந்து போகிறது கரெக்டாக இருக்கும். எங்கள் மாமியார் 8 மணிக்கு எடுத்து சொன்ன பசங்களை ஃபோன் பண்ணி வேணா கேட்டுப்பாரு, கிளம்பிட்டாங்களா இல்லைன்னு. என் மாமியார் ஃபோன் பண்ணால் எடுக்கவே எடுக்காது. பசங்க நாட்டி சாப்பாடு கட்டி விட்டா ஏக்கா, நானே கிளம்புற அவசரத்தில் எங்கே சாப்பாடுலாம் செஞ்சேன், இட்லி வடகறி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் கடையில், அதில் சாப்பிட்டு மதியத்துக்கு அதை ஏற்றன்னு போடணும். ஏன்டி மதியத்துக்கு இட்லியே சொல்லியிருக்கேன் பசங்களுக்கு, இட்லி எப்படி நல்லா இருக்கும் மதியத்துக்கு, வடகறி கெட்டு போயிடுமையே. இல்லைக்கா, காலையில் எடுத்தால் இட்லி வடகறி சாப்பிட சொல்லியிருக்கேன், மதியத்துக்கு வந்து இட்லியும் கார சட்னி வாங்க போன்னு சொல்லியிருக்கேன். கார சட்னி நல்லா தான் இருக்கும், தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்காது, கார சட்னி மதியத்துக்கு நல்லா தான் இருக்கும். எங்கே காலையில் ஏது சமைக்கலான்னு பார்த்தா டென்ஷன் ஆகி போச்சு அந்த மனுஷனால. அம்மா வீட்டுக்கு போனால் வாயா அப்படி சொல்லி கூப்பிட்டா இல்லாத கதெல்லாம் பேசின்னு ஓடுது. சும்மா இருக்கும் போதெல்லாம் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் போகிற வேலைக்கு. நான் எங்கன்னா போனோன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், காலை 7 மணிக்கெலாம் கிளம்பி ஓடிடுறாரு. இப்போ பசங்களுக்கு முறைச்சி காது குத்தணும், வாயா எங்கள் அம்மா வீட்டை போய் சொல்லிட்டு வரலாம், எங்கள் அண்ணன் சொல்லிட்டு வரலாம்னு சொன்னால் அதெல்லாம் திடீர்னு ஆடி, அவனுக்கு வேறு வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். நைட்டுக்கு வீட்டுக்கு வரதான் வச்சுருக்கிறேன். சரி விடு, அவருக்கு அவசரமான வேலை இருக்கு பொழுது. பங்குனி மாதம் யாருக்கு வீடு குத்தணும் வச்சுக்கிறாங்க, வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பங்குனி மாதம் உடனே இப்போ 2 நாள் பால் காய்ச்சிறாங்கன்னா, அதனால வந்து போய் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும்னு என்னை ஏமாத்திட்டு போயிருக்காரு. எனக்கு எதுவுமே தெரியாது பாரு. அப்படிதான் சொல்லிட்டு போயிரு. ஆமாக்கா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஏமாத்தலான்னு பார்த்துருக்காரு. அதுவும் யாரை ஏமாத்தலான்னு பார்த்துருக்காரு பாரு, உன்னை போய்